ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு உணவு இலைவடம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது ஆவியில் வேக வைக்கிறது. அதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புழுங்கரிசி இருக்கு இல்லையா, அது வெறும் புழுங்கரிசியை மட்டும் இட்லிக்கு ஊற வைக்கும்போது தனியாக இது ஒரு கப்பு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் ஊறினப்புறம் அது கெட்டியாக தனியாக அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதில் ஓமம் மட்டும் சேர்த்துக்கணும். நல்லா புளிக்கணும் இந்த மாவு. ஒரு 4-5 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வானல் எடுத்து வச்சுக்கணும். இலையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக க்ரீஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 5-6 வடம் பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஒரு ட்ராப் போட்டால் போதும். நிறையெல்லாம் வேண்டியதில்லை. இதில் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா, இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினதுனால அது அப்படி தெரியுது. இப்போ இதை இந்த ஒரு கரண்டி, ஒரு 3/4 கரண்டி அளவு எடுத்துட்டா கூட போகிறோம். மெல்லிசாக அப்படியே தோசை பதத்துக்கு அப்படியே வாக்கணும். வாத்துட்டு அப்படியே அதை ஆவியில் வச்சு ஒரு 2லேருந்து 3 செகண்ட் வரைக்கும், ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 நிமிஷம் வரைக்கும் அது வெந்தால் போகிறோம். அதுக்கு மேலே அது தேவையில்லை. நல்லா ஆனால் இது மாதிரி ஆவி வரணும். வரும்போது இது பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள், டைட்டாக அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். முதல் 1-2 பண்ணும்போது அந்த இலை கொஞ்சம் முரண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 செஞ்சதுக்கப்புறம் அப்படியே அது சாஃப்ட் ஆகிடும். அந்த இலையும் அதுக்குள்ளே அப்படியே ஈஸியாக போய் செட்டில் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு நிமிஷம்தான் இது பண்ணினது. இப்போ இதை மெதுவாக ஒரு தட்டில் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணினீங்கன்னா அப்படியே கையோடு அப்படியே வந்துடும். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் அப்படியே பூத்தா போல் வந்துடும். இது முதல் வடாங்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பண்ண அது அப்படியே ரொம்ப அருமையாக வந்துடும். ஒருத்தர் ஒரு 7-8 ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. லெஸ் ஆயில் அண்ட் மோர் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு டிஷ் இது. இது மாதிரி இலையில வச்சு பரிமாறலாம். இதுக்கு எந்த சட்னி சாம்பார் எது வேணாலும் இருக்கும். வெறும் ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா கூடவே இது ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் 1-2 தடவை கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.